வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு உச்சம் பெற்ற அங்காரகன் தரும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த எண்கணித ஜோதிடம்ன்றது நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. எண்கணிதம் ஜோதிடம்னா நீங்கள் பாட்டுக்கு எனக்கு 1 வச்சுக்கிறேன், 3 வச்சுக்கிறேன், இல்லை எனக்கு நல்ல எண் 11, அந்த 11 நாங்கள் எங்கள் எதுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு தன்னுடைய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய பதிவுகளை பார்த்து ஏதாவது தேவையில்லாத பதிவுகளை பார்த்து அவங்களுக்குள்ளேயே ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிட்டு அதனால நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாயிருக்கிறாங்க. நம்மக்கிட்ட கால் பண்ணுறவங்க எல்லாருமே நான் இந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் எனக்குன்னு ஒரு நம்பர் சூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் செஞ்சுக்கிட்டேன், இதனால் அதுலேருந்து எனக்கு நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதிகம். அதனால் முதல்ல எண்கணிதத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வாக இருந்து அந்த எண்கணிதம் எப்படி உங்களுடைய வாழ்க்கைக்கு பொருந்தும், எப்படி பொருந்தாது, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த எண்கணிதம் மூலமாக நம்ம பார்த்திங்கன்னா அதாவது கற்கள், மாணிக்கம், வைரம், வைடூரியம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கற்கள் யூஸ் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறுவதற்கு தான் அந்த எண்கணிதம் யூஸ் ஆகும். அதை விட்டுட்டு நாங்களே ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டோம், எங்களுக்கு அதிலேருந்து நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய ஜாதகத்துக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க பேருக்கு இந்த டேபிள்ஸ் இதில் பின்னாடி நம்பர் இருக்கும், ஒவ்வொரு நம்பர் இருக்கும். ஏக்கு என்ன நம்பர், பிக்கு என்ன நம்பர், அந்த நம்பரை பார்த்து போட்டு எனக்கு இந்த நம்பர் சூஸாக வருது, நல்ல நம்பராக வருது போல் இருக்குது, அப்போ நான் இந்த நம்பரை தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு போடுறதெல்லாம் மிகப்பெரிய தவறு. உங்களுடைய ஜாதகத்துக்கு, உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய லக்னத்திற்கு, உங்கள் லக்னத்தில் என்ன பலமாக இருக்கிறதோ, அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரோ, அடுத்து உங்களுடைய தசா புத்தி அதுக்கு ஒத்துழைக்கணும். இது எல்லாம் சேர்ந்து வர்றது தான் எண்கணிதம். வெறும் ஜாதகம் மாத்திரம் பார்க்குறோன்னா அதுக்கு கோச்சார நிலவரப்படி நம்ம ஜாதகம் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு தசா புத்தி பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியாக நம்ம பலன்கள் சொல்லிட்டு போயிடலாம். அதே இது எண்கணிதம்னு போயாச்சுன்னா உங்களுடைய தசா புத்தி பார்க்கணும், உங்களுடைய லக்னாதிபதி பார்க்கணும், உங்களுக்கு என்ன தெய்வம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய பலமாக இருக்கக்கூடிய கிரகம் தான் உங்களுடைய தெய்வம். அந்த தெய்வத்தை வழிபடும் போது அதுக்கு எண்கணிதமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு பலன்கள் தான் மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில். எல்லாருமே கேட்குறீங்க, நாங்கள் எது நாள் வரைக்கும் உழைக்கணும், எந்த வயது வரைக்கும் உழைக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. இது எல்லாம் நம்ம பார்த்து செஞ்சுட்டோன்னா நமக்குன்னு ஒரு சேஃபர் சைடு நம்ம வாழ்க்கைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை நம்ம சூஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் எண்கணிதம் பார்க்கணும். தேவையில்லாததை பார்த்துட்டு நீங்கள் தேவையில்லாத ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை எப்போதுமே நீங்கள் ஈடுபடாதீங்க. இன்றைக்கி நாம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு உச்சம் பெற்ற அங்காரகன் பற்றி பலன்களை சொல்ல போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சி ஆகும்போது உச்சம் பெறார் செவ்வாய். அந்த உச்சம் பெறும்போது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்துல உச்சம் பெறார். 10லிருந்து 11க்கு வந்துட்டார். தொழில் ஸ்தானத்தை மிக பக்க பலமாக நிலைநிறுத்திட்டார். தொழிலில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கும்போது இந்த மீனராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவில் அவர்களுக்கு ஒரு இதுதான் நம்ம தொழில் செய்யணும், இந்த மாதிரி தொழில் செய்கிறதுனால தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும்ன்றத இந்த செவ்வாய் பகவான் இப்போதைக்கு உங்களுக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார். இப்போ 11ஆம் இடத்துல உச்சம் பெற போகிறார். உச்சம் பெறும்போது என்ன செய்ய போகிறார், இதை நான் சொல்லணும் தேவையில்லை, என்னுடைய பதிவுகளை அடிக்கடி பார்த்தவங்களுக்கு தெரியும். 11ஆம் இடம் என்றது லாபஸ்தானம். அந்த லாபத்தில் உச்சம் பெறும்போது மிகப்பெரிய அளவில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை, அந்த 11ஆம் இடம்ன்றது
தொழிலுக்கு மாத்திரம் லாபத்தை கொடுக்க போதா, இல்லை குடும்பத்திலையும் சேர்ந்து கொடுக்க போதா அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம் தான் 11ஆம் இடம். தொழில் சம்பந்தமாக, குடும்பம் சம்பந்தமாக, அடுத்து பார்த்திங்கன்னா உறவினர் சம்பந்தமாக, எதிரிகள் சம்பந்தமாக, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் அந்த 11ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கணும். அந்த 11ஆம் இடம் சம்மந்தப்படும் போது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் அளவலாவிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு அளவலாவிய ஒரு எண்ணங்களும் நிறைவேறுவதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த 40 நாட்கள் எண்ணற்ற அளவு கடந்த ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கும், தொழிலில் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்திராத லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒரு செர்டன் பீரியடில் ஒரு 10 வருஷம் நல்லா தொழில் செஞ்சு கொடி கட்டி பறக்குறீங்கன்னா இந்த மீனராசி அன்பர்கள் மாதிரி யாராலையும் தொழில் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியோடு செய்யக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு நுணுக்கங்கள் எப்படி, ஏன்னா இவர்களுடைய ராசி அதிபதி குரு, அந்த குருவுக்கு தான் தெரியும் தன்னுடைய கலையாகப்பட்டது எந்த இடத்துல போய் ரீச் ஆகணுன்றது அவருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இந்த மீனராசி அன்பர்கள் தன் தொழிலாகப்பட்டது எங்கே போய் சேர்ந்தால் அது நல்ல ஒரு வளர்ச்சியை அடையுன்றது அவர்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல தொழிலில் கொடிகட்டி பறந்த அந்த மீனராசி அன்பர்கள் இன்னைக்கு நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோவாக இருக்கிறாங்க. ஜீரோவாக இருக்கிறது கூட ஒரு எதிர்மறையில் போயிட்டுருக்கான்னு தான் சொல்லணும். எப்போன்னுமே நம்ம சம்பாதிச்சு எப்போ நம்ம குழந்தைங்கள வளர்த்து நம்மளுடைய குடும்பம் ஒரு தலை தூக்கி நிற்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்துச்சு இந்த மீனராசி என்பவர்களுக்கு. அந்த அளவுக்கு அந்த தொழிலில் ஒரு பொருள் விரயம், பண விரயம், அடுத்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விபத்துக்கள் இதையெல்லாம் சந்தித்தவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை முதல்ல பார்க்குறாரு. ராசிக்கு 2ஆம் இடம்ன்றது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். உங்களுடைய சேமிப்பை அதிகமாக்க போகிறார். உங்களுடைய வாக்குறுதி, இது நாள் வரைக்கும் மீனராசி அன்பர்கள் கொடுத்த வாக்குறுதி என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நிலைச்சி இல்லை. ஏன்னா கடன்காரங்க கிட்டலாம் நான் இன்னைக்கு கொடுத்துட்றேன், நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வந்த அந்த மீனராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. எந்த அளவுக்கு நம்ம நேர்மையாக இருந்தோமோ இன்னைக்கு அந்த நேர்மையே நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வாக்குறுதியில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய வாக்குறுதி ஆகப்பட்டது இன்றைய நாளைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்க போகுது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இன்பமான செய்தி. நீங்கள் சொல்கிறீங்களா எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் 10 நாளில் காசு வந்துடும், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காசு வரப்போகுது. அந்த கடனை அடைத்து தான் தீரப்போகிறீர்கள் இந்த மீனராசி என்பர்கள். மீனராசி என்பர்கள் ரொம்ப பெரிய கடனில் இருக்கிறீங்களா, என்னால் மீளவே முடியல, என்ன கோச்சார நிலவரப்படியானாலும் சரி, என்னுடைய தசாபுத்தியாக இருந்தாலும் சரி, என்னால் கடனிலிருந்து மீள முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஜோதிட ரீதியாக ஒரு சின்ன ஒரு டிப்ஸுன்னு சொன்னோன்னா, நீங்கள் செவ்வாய்க்கிழமை, இப்போ செவ்வாய்க்கிழமை வேற, செவ்வாய் கிரகம் வேற உச்சமாக இருக்குது. அதனால் இந்த 40 நாட்களில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் மதியம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அந்த கடன்காரருக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை, ஒரு 10,000 ரூபாய் கடன் இருக்குதா அந்த இடத்துல ஒரு 100 ரூபாயை கொடுங்க. 5 லட்ச ரூபா கடன் இருக்கா அந்த இடத்துல ஒரு 5,000 ரூபாயை கொடுங்க. இப்படி உங்களுடைய கடனுக்கு தகுந்த மாதிரி ஒரு தொகையை நீங்கள் அந்த செவ்வாய்க்கிழமை அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த 40 நாட்களுக்குள்ள உங்களுடைய முழுவதுமான கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் வேலைக்கு போகிறவங்களுக்கு, மீனராசி அன்பர்களுக்கு வேலைக்கு செல்பவர்களுக்கு மிகப்பெரிய சாதகமான காலகட்டம். ஏன்னா 11ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் உச்சம் பெறும்போது வேலைக்கும் போகும்போது உங்களுடைய 6ஆம் பாவகத்தையும் பார்க்குறாரு. 6ஆம் பாவகத்தையும் பார்க்கும்போது உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய வளர்ச்சி,
எந்த அளவுக்கு வளர்ச்சியை எதிர்பார்த்து நீங்கள் இருக்கிறீங்களோ, ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாவது பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை ஒரு கான்ட்ராக்ட் வேலையாவது பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு கவர்மெண்ட் சம்பந்தமான ஒரு கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. நீங்கள் எதிர்பாராத வளர்ச்சியெலாம் இந்த காலகட்டத்தில் காத்துட்டு இருக்குது மீனராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணமாகி அந்த திருமண உறவில் மிக பெரிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, அந்த சந்தோஷமான வாழ்க்கையை தான் நீங்கள் எதிர்பார்த்து இத்தனை நாள் திருமணத்தை தடை போட்டுகிட்டே இருந்தீங்க. அந்த திருமணத்திற்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அதுக்குண்டான நேரம் தான் இப்போ உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்குது. அதனால் தைரியமாக நீங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஏற்பாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிறந்த ஒரு குடும்பம் அமைவதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த 40 நாட்களில் பழைய நேரத்தில், அதாவது கடந்த காலத்துலலாம் உங்களுக்கு பிரிவினை வந்திருக்கும் குடும்பத்தில். ஏன்னா ராகு உங்களுடைய 2ஆம் இடத்துல இருந்ததுனால மிக பெரிய பெரிய பிரிவினைகள்லாம் வந்திருக்கும். வழக்கு, விவாகரத்து, நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள், இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்த அந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறுமணம் நடைபெறுவதற்கு, டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மறுமணம் நடைபெறும். மறுமணம் நடைபெறுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது. அதே சமயத்தில் இந்த மீனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் மிக கவனமோடு இருக்கணும். ஏன்னா 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் வருதுனாலே தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் அதிகமாகும். அதை செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் அதிகமாகக்கூடிய நேரம். அதனால் கவனமோடு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகளையும் குறைத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 40 நாட்கள் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது கல்லீரல் பிரச்சனை, அடுத்து பார்த்திங்கன்னா இருதய சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்திருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான். ஏன்னா அவங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் எந்த இடத்துலேருந்து பார்க்குறாரு? 11ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். அந்த 11ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நிவாரணம், அந்த வியாதி சம்பந்தமான நிவாரணம் கிடைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. என்ன வியாதினே எங்களால் கண்டுபிடிக்க முடியல, திடீர்னு நல்லா தான் இருந்தாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, இன்றைக்கி நேரத்துக்கு அன்கான்ஷியஸில் இருக்கிறாங்க, தேவையில்லாத ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது, அந்த செலவை எங்களால் கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து அந்த மார்ச் மாதம் வரைக்கும் அந்த செவ்வாய் 11ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது மருத்துவ சம்பந்தமான நிவர்த்தி கிடைப்பதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போகுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம பொதுவாக கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். இது அவங்கவுங்க தசாபுத்திப்படி பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.